furniture manufacturer. 200 பொருள் தரோன்றது எனக்கு முக்கியம் கிடையாது. குடுக்குற பொருள் குவாலிட்டியாவும் இருக்கணும், கஸ்டமர் போனா கம்ப்ளைண்ட் வரவே கூடாது. இதெல்லாம் இந்த பிரைஸ்க்குள்ளே வரும். பட்டர்ஃப்ளை கிரைண்டர், பட்டர்ஃப்ளை மிக்ஸி, சௌபாக்கியா குக்கர், மில்க் குக்கர், கிராம்ப்டன் அயன் பாக்ஸ், பிரீத்தி தவா. வெறும் ஜீரோ பேமெண்ட்லயே நம்ம பண்ணிடுறோம். பீரோ கொடுக்கணும்ன்ற கடமைக்காக எல்லாம் கொடுக்க மாட்டோம். சோ அந்த பீரோல எல்லாமே இருக்கும். 160 170 தாராளமா வந்துடும். வெளியே போய் வாங்கினாங்க. ஒரு சேவிங்ஸும் பண்ணி தரோம். நார்மல் பெட் கிடையாது, ஸ்ப்ரிங் பெட்லயே பில்லோ டாப் வந்துடும். எல்லா பொருளுக்குமே வாரண்டி கேரண்டி உண்டு. நம்மளோட ஃபுல்லா ஃப்ரீ டெலிவரி. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் BS Ultimate. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா, சென்னையில இருக்கிற ரொம்ப ஃபேமஸான ஷாப்பான ஃபிளெக்ஸி ஹோமுக்கு தாங்க வந்திருக்கோம். பக்கத்துலயே பிரதர் இருக்காரு. ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றோம். ஆல் சூப்பரா இருக்கீங்க. சோ உங்களை பத்தி சொல்லுங்க, உங்களோட ஷாப் பத்தி சொல்லுங்க. என் பேர் வந்து ராஜ்பிரீத். நான் இந்த ஷாப்போட ஓனர். நம்ம ஃபிளெக்ஸி ஹோம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வலசரவாக்கம் சரவணபவன் ஹோட்டலுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற ரோட்ல ஆபீஸ் அமைஞ்சிருக்கு. என்னென்ன ப்ராடக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம? ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா மெயினா ஃபர்னிச்சர் மேனுஃபேக்சரர், அதாவது வுடன் கார்ட்ஸ், சோஃபாஸ், டைனிங் டேபிள்ஸ், இந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே கஸ்டமைஸ்டாகவும் பண்ணி தரோம். ரெகுலராகவே நீங்க வந்தாலும் எங்ககிட்ட மாடல்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஓகே பிரதர், இப்போ நிறைய பேர் காம்போஸ் எல்லாம் சொல்றாங்க. காம்போல போகும்போது ரொம்ப ரேட் கம்மியா இருக்குங்கிறதுனால மக்கள் நிறைய பேர் காம்போ விரும்ப ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நம்மள்ட்ட இந்த வாட்டி காம்போஸ் எதுவும் இருக்கா? ஆமா, நம்ம கிட்டயும் காம்போஸ் வந்து பாத்தீங்கன்னா லோ டு ஹை, அதாவது பட்ஜெட்லயும் இருக்கு, பிரீமியம்லயும் இருக்கு. ஸோ எல்லா இதுலயுமே இருக்கு. கிட்டத்தட்ட 5 காம்போ நம்ம கிட்ட இருக்கு. ஓகே பிரதர், இப்போ சென்னையை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட ஃபர்னிச்சர் ஷாப்ஸ் இருக்கு. பர்டிகுலரா நம்மளோட ஃபர்னிச்சர் ஷாப்புக்கு மக்கள் எதுக்காக வரணும்? மெயின் கஸ்டமைசேஷன் தான். ஒரு கார்ட் எடுத்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ அதாவது அவங்க வீட்டுக்குள்ளார போகலைனாலும் அதுக்கேற்ற மாதிரி செஞ்சு தரோம். இப்போ ஒரு 3rd floor 4th floorல வீடு இருக்கும் இங்க. ஏன்னா சிட்டியை பொறுத்த வரைக்கும் அபார்ட்மெண்ட் தான் அதிகம். ஸோ அதுக்கேற்ற எல்லா கஸ்டமைஸும் நம்மகிட்ட கிடைக்கும். ஓ, அப்போ நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங், நம்ம எப்படி வேணுமோ நம்ம அளவு சொல்லிட்டா போதும், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் காம்போ பார்த்துடலாமா? இப்போ நம்மளோட மக்களுக்காக ஆஃபர் பிரைஸ்ல சொல்றேன்னு இருக்கீங்க, சொல்லுங்க அதிரடியா. அதாவது இந்த காம்போ பாத்தீங்கன்னா பட்ஜெட் காம்போ. அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நடுத்தரமானவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹை லெவல்ல எடுத்து கொடுக்கக்கூடிய காம்போவை நம்ம பட்ஜெட்டாவே கொடுக்குறோம். சோ இந்த காம்போவோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 39,990. சோ இதுல வந்து ஒரு ஃபுல் வுட்ல வந்து குவீன் சைஸ் காட் ஒன்னு கொடுத்துறோம். ஓகே, சோ அது இல்லாம ஒரு காயர் ஃபோம் 5 இன்ச்ல நல்ல ஒரு குவாலிட்டியான பெட் ஒன்னு கொடுத்துறோம். குவாலிட்டியான பெட் உங்களுக்கு. சோ அது இல்லாம 2 பில்லோ. ஓகே, ஒரு வுடன் வார்ட்ரோப். ஆமா, அதுக்கு மேட்சிங்கான ட்ரெஸ்ஸிங் டேபிள். ஓ, இதெல்லாம் இந்த பிரைஸ்க்குள்ளே வருது. இந்த பிரைஸ்க்குள்ளே வருது. சூப்பர். 2 பிளாஸ்டிக் சேர், 2 பிளாஸ்டிக் சேரும் வருது. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா அப்ளையன்சஸ்ல பாத்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை கிரைண்டர், பட்டர்ஃப்ளை மிக்ஸி, சௌபாக்கியா குக்கர், ஓகே, மில்க் குக்கர், கிராம்ப்டன் அயன் பாக்ஸ், பிரீத்தி தவா, எல்லாமே பிராண்டட் மெயின்டைன் பண்ணிருக்கீங்க. இது எல்லாமே இந்த விலைக்குள்ள எப்படி கொடுக்க? அது மட்டும் இல்லாம ஒரு பூஜை ஸ்டாண்டுமா. ஆமா, ப்ராடக்ட்டோட வந்து அதிகமா கொடுத்துட்டோம். ஓகே, சோ இதுல நாங்க ஃப்ரீ டெலிவரி பண்ணனும். எங்களுக்கு மார்ஜின் இல்லாம இது காஸ்ட் தான் கொடுக்குறோமே. இந்த ஏன்னா எங்களுக்கு கஸ்டமர் வேணும், கஸ்டமர் வரணும், இவங்க மூலமா ஒரு 10 கஸ்டமர் சேரணும். இதுதான் எங்களோட நோக்கம். கம்மியான காஸ்ட்ல கொடுக்குறாங்களே, குவாலிட்டி கம்மியா இருக்குமோன்னு கேட்பாங்க. அதை பத்தி பயப்படவே தேவையில்ல. எல்லாத்துக்குமே வாரண்டி உண்டு. இப்ப ஒரு கிரைண்டர் எடுத்தீங்கன்னா கம்பெனில என்ன கொடுக்குறாங்களோ அந்த வாரண்டி, அது இல்லாம எல்லா பொருளுக்குமே டோர் ஸ்டெப் சர்வீஸும் பண்ணி கொடுத்துறாங்க. ஓகே, அதனாலதான் நாங்க எந்த ப்ராடக்ட்டும் பேர் தெரியாத பிராண்டே வைக்கல. எல்லாமே யாரா இருந்தாலும் ஒரு சின்ன குழந்தைக்கு வந்தா கூட பட்டர்ஃப்ளைனா எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு அந்த அளவுக்கு பெரிய பிராண்ட் தான். அதெல்லாம் இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணிக்கிறேங்கிறவங்களுக்கு அந்த ஆப்ஷன் இருக்கா? தாராளமா பண்ணி கொடுக்கலாம். இஎம்ஐல நம்ம வந்து பாத்தீங்கன்னா பஜாஜ், ஐடிஎஃப்சி இந்த மாதிரி எல்லாத்துலயுமே பண்ணிட்டு இருக்கோம். கஸ்டமர் வந்து அவங்களோட டீடைல்ஸ் ஆதார் பேன் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம செக் பண்ணி எவ்வளவு வேல்யூ பண்ணலாம்ன்றதையும் சொல்லிடலாம். 0 பேமெண்ட்லயே நம்ம பண்ணி தரோம். மாசம் எவ்வளவு கட்டுற மாதிரி இருக்கும்? மாசம் உங்களுக்கு அப்படியே டிவைட் பண்ணிக்கோங்களேன். அப்படியே ஒரு 40,000 வந்து 10 மந்த்ஸ்னா எவ்வளவு? 4,000 to 4,500 குள்ளார வரும். ஓகே ப்ரோ, அடுத்த காம்போ நம்மளோட மக்களுக்காக சொல்லுங்க. ஆமா, அடுத்த காம்போ பாத்தீங்கன்னா 74,990. சோ இந்த காம்போவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபர்னிச்சர், அப்ளையன்சஸ், அது இல்லாம பாத்திரங்களும் அது சேர்ந்து வந்துரும். ஓகே, சோ ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு குவீன் சைஸ் ஃபுல் வுட்ல வந்து ஒரு வுடன் காட் வந்துரும். ஓகே, அது இல்லாம ஸ்ப்ரிங் பெட் 8 இன்ச் ஸ்ப்ரிங் பெட் வந்துரும். சோ இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல சஸ்பென்ஷன் இருக்கும், நல்ல குவாலிட்டியான பெட் தான் நம்ம கொடுக்குறோம். ஏறி இப்போ குழந்தைங்க எல்லாம் குதிக்கிறாங்கங்கறப்போ ஒண்ணுமே ஆகாது, அது பாட்டுன்னு இருக்கும். சோ அந்த அளவுக்கு டென்ஷன் வந்து பாத்தீங்கன்னா கம்பி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டாடா ஸ்டீல் தான் கொடுத்துருக்கு. சோ நல்ல குவாலிட்டியில தான் எல்லாமே பண்ணிருக்கு. சோ அது இல்லாம 2 பில்லோ வந்துரும். ஸ்டீல் பீரோ வந்துரும். ஸ்டீல் பீரோ வேணானா நம்ம வுடன் பீரோ எடுத்துக்கலாம். சோ வுடன் பீரோ கூட அதுக்கு மேட்சிங்கான ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்துரும். சோ அது இல்லாம பாத்தீங்கன்னா பாத்திரங்கள் எடுத்தீங்கன்னா பித்தளை, சில்வர், பூஜை ஜாமானம், பிளாஸ்டிக் இடம் எல்லாமே வந்துரும். மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 116 பொருட்கள் இதுல இருக்கு. ஓகே, சூப்பர். இப்போ வுட் ஆகட்டும், ஒரு சின்ன பாத்திரமா இருக்கட்டும், எல்லாமே குவாலிட்டி மெயின்டைன் பண்ணிருக்கீங்க. இப்போ கொடுக்கக்கூடிய தவாவா இருக்கட்டும், எல்லாமே பிராண்டட் மெயின்டைன் பண்ணிருக்கீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் குவாலிட்டியும் இருக்கும்னு 100% பார்க்கும் போதே தெரியுது. இதோட டெலிவரி பொறுத்த வரைக்கும் எப்படி கொடுத்து? டெலிவரி வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லா ஃப்ரீ டெலிவரி தான் இதுக்கு பண்ணி தரோம். ஓகே, சோ கஸ்டமர் எங்க இருந்து கன்னியாகுமரியில இருந்து நம்ம கால் பண்ணாலும் சரி, இதுக்கு வந்து ஃப்ரீ டெலிவரி தான். நான் அதுக்கு லாஸ்ட்ல நீங்க இருந்தாலும் சரி ஃப்ரீ டெலிவரி தான் நம்ம பண்ணி தரோம். சோ அதாவது வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் வந்து நேர்ல வரணும்ன்றது அவசியம் கிடையாது. ஒரு போன் கால் பண்ணாங்கன்னா போதும்,
இதோட டீடைல்ஸ் நம்ம வந்து வாட்ஸ்அப்ல எல்லாமே, அதாவது என்னென்ன ஐட்டம் கொடுக்குறோம் அதோட போட்டோஸ் எல்லாமே அனுப்பிடுவோம். சோ அதுலயே அவங்க சாட்டிஸ்ஃபைட் ஆயிட்டாங்கன்னா அப்படியே ஒரு அட்வான்ஸ் பே பண்ணிட்டு எடுக்கும்போது மீதி பேமெண்ட் பண்ணிட்டு ஃபுல் பேமெண்ட் கூட பண்ணணும்ங்கிறது கிடையாது. ஒரு அட்வான்ஸ் பண்ணிட்டாவே போதும். எடுக்கும் போது நாங்க சொல்லுவோம், அப்போ அவங்க பேமெண்ட் பண்ணா நமக்கு அனுப்பி விட்டுருவோம். அப்ளையன்சஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பட்டர்ஃப்ளை கிரைண்டர், சூப்பர், பட்டர்ஃப்ளை மிக்ஸி, சோ கேஸ் ஸ்டவ், அதாவது இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேஸ் ஸ்டவும் சேர்த்து தரோம். அதாவது சாதா சும்மா கேஸ் ஸ்டவ்னா கடமைக்காக கொடுக்கல, ஒரு பட்டர்ஃப்ளை கிளாஸ் டாப்ல தான் கேஸ் ஸ்டவும் கொடுக்குறோம். குக்கர் பாத்தீங்கன்னா 3 லிட்டர் சௌபாகியா குக்கர் கொடுக்குறோம். ஒரு பால் குக்கர், ஒரு கிராம்டன் அயன் பாக்ஸ், ஒரு பிரீத்தி தவா. எல்லாமே பிராண்டட் தான். நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த அன்பிராண்ட்ல வந்து கொடுத்துட்டு அதாவது கஸ்டமருக்கு ஐட்டம் மாதிரி கொடுக்கறது, ஐட்டம் கணக்கு கொடுக்கறதுக்கு நம்ம கிடையாது. நம்மளோட பொருள் தான் பேசணும். ஐட்டம் வந்து 200 பொருள் தரோன்றது எனக்கு முக்கியம் கிடையாது. குடுக்கிற பொருள் குவாலிட்டியாவும் இருக்கணும். கஸ்டமர் போனா கம்ப்ளைண்ட் வரவே கூடாது. ஏன்னா நம்ம ஒன்னும் பக்கத்துல எல்லாருக்கும் சர்வீஸ் பண்ணல, நம்ம வந்து தமிழ்நாடு ஃபுல்லா டெலிவரி தரோம். அப்ப அங்க போயிட்டு ஒரு சர்வீஸ் பண்ணோம்னா நம்ம அடைக்கிற சின்ன மார்ஜின் கூட நமக்கு வந்து இல்லாம போயிடும். சோ அதனால அதுக்கு உண்டான எப்படி பண்ணா கரெக்டா இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் ஃபுல்லாவே ஒரு பொருள் இப்போ வாங்குறோம்னா அதோட சர்வீஸ் பொறுத்து தான் அந்த பொருள் வந்து லைஃப் லாங் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிக்க முடியும். சோ அந்த சர்வீஸை மறுபடியும் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. எந்த ஷாப்லயும் சர்வீஸை பத்தி மட்டும் சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா அதுக்குதான் முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஏன்னா கஸ்டமரோட ஃபீட்பேக் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும்னா சர்வீஸ்ல தான் ஸ்டார்ட் ஆகும். ஆமா. சோ கஸ்டமருக்கு பொருள் வந்து சொல்லுவாங்க பாத்தீங்களா, 100 நல்லது பண்ணது தெரியாது, ஒரே ஒரு கெட்டது பண்ணது தான் தெரியும். அந்த மாதிரி தான் இது. எல்லாமே நல்லது கொடுத்துருப்போம், ஏதாவது ஒரு குறை வந்துடுச்சுன்னா அந்த குறை மட்டும் தான் எல்லாருக்கும் தெரியும். அது அப்படியே பரவ ஆரம்பிச்சிடும். அந்த ஒரு குறை கூட வரக்கூடாதுன்றதுக்கு தான் நாங்க பார்த்து செய்யறோம். ரொம்ப நல்ல விஷயம் ப்ரோ. எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க, டெலிவரி பத்தியும் சொல்லிட்டீங்க. சோ சூப்பர். இதுக்கப்புறமா என்ன காம்போ? இதுல பாத்தீங்கன்னா நம்ம வந்து இஎம்ஐ ஆப்ஷன் இதுக்கும் இருக்கு. இதுக்கும் இஎம்ஐ ஆப்ஷன் 75,000 rupeesக்கு வந்து நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பாத்திரமும் சேர்ந்து எடுக்கணும். ஆனா இவ்வளவு பேமெண்ட் நம்ம கிட்ட இல்லையேன்னு நினைக்கிறவங்க பயப்படவே தேவையில்லை. இதுக்கும் பாத்தீங்கன்னா 0 பேமெண்ட்லயும் இருக்கு. நம்ம கிட்ட 0 பேமெண்ட்ல அவங்களுக்கு நல்ல ஒரு சிபில் ஸ்கோர்ஸ் இருந்துச்சுன்னா பஜாஜ்லயோ இல்ல ஐடிஎஃப்சிலயோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா பேமெண்டே வாங்காம வெறும் அந்த அமௌண்ட் டோட்டலா டிவைட் பண்ணி அவங்களுக்கு மந்த்லி கட்டுற மாதிரி ரெடி பண்ணி பணமே இல்லாம இங்க இருக்கிற எல்லாத்தையும் வாங்கிட்டு போலாம். நம்மளோட மக்களுக்காக இப்ப 3வது காம்போ எப்படி இருக்க போகுது? சோ 3வது காம்போ வந்து பாத்தீங்கன்னா வேல்யூ மட்டும் ஏறாது, பொருளும் ஏறும். பொருள் அதாவது சின்ன பொருளா இருக்காது, எல்லாம் பெரிய பொருளாயிடும். இந்த காம்போவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இதோட வேல்யூ 1,24,990. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பர்னிச்சர் ஐட்டம்ஸும் வரும், அப்ளையன்சஸும் வரும். அதுலயே பிக் அப்ளையன்சஸ், அதாவது ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், எல்இடி டிவி எல்லாமே வந்துடும். அது இல்லாம பாத்திரங்களும் ஃபுல்லாவே வந்துடும். 1,24,990 ரூபா இருந்தாக்க ஒரு வீட்டுக்கு தேவையான எல்லா ஜாமானுமே நம்ம கொடுத்துறோம். சர்வீஸ் சப்போர்ட்டோட ஃபர்ஸ்ட் சர்வீஸ் தான் கொடுக்குறோம், அதுக்கப்புறம் தான் இத பொருளை கொடுக்குறோம். தமிழ்நாடு முழுக்க ஃப்ரீ டெலிவரி. ஆமா, அதுதான் மெயின் இது. ஓகே, என்னென்ன பொருள் இருக்குங்கிறத சொல்லி. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள், சோ அதுக்கு மேட்சிங்கா வந்து பாத்தீங்கன்னா உட்டன் பீரோ வேணாம்னு நம்ம ஸ்டீல் பீரோ எடுத்துக்கலாம். சோ ஸ்டீல் பீரோ சொல்றோமேன்றதுக்காக சாதாரணமான ஸ்டீல் பீரோ கிடையாது. எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா லாக்கரு, டிராயரு, டாக்குமெண்ட் ஸ்டோரேஜ், அது எல்லாமே சீக்ரெட் லாக்கரு, இந்த மாதிரி எல்லாமே வந்துடும். ஒரு பீரோ கொடுக்கணும்ன்ற கடமைக்காக எல்லாம் கொடுக்க மாட்டோம். சோ அந்த பீரோல எல்லாமே இருக்கும். சோ அது இல்லாம ஒரு குவீன் சைஸ் உடன் காட். இதுல வந்து பாத்தீங்கன்னா டிசைன்ஸ் நிறைய இருக்கு. அவங்க எந்த டிசைன்ஸ் வேணும்ன்றாங்களோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி. காம்போல வரும்போது காட்டு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் குவாலிட்டி கம்மியா தான் இருக்கும். நீங்க எல்லாமே குவாலிட்டி பயங்கரமா இருக்கு. நாங்க அதுதான் சொல்லிட்டோமே, இதை காட்டிட்டு இதை மட்டும் எடுத்துக்கோங்கன்னு சொல்லல. அவங்களுக்கு வேற டிசைன்ஸ் இருக்கும், அவங்களுக்கு அந்த டிசைன்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். இல்ல எனக்கு இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியா வேணும், எனக்கு அந்த மாதிரி வேணும், அப்படி இன்னும் கொஞ்சம் லெக் ஹெவியா வேணும், எனக்கு இது மாதிரி வேணும், ஏதாவது ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணா அதுக்கு உண்டான சார்ஜஸ் அதை கொடுத்தா மட்டும் போதும், நம்ம செஞ்சு கொடுத்துருவோம். எல்லாமே ஓபன் பிசினஸ்ங்கிறதுனால ஓபனாவே எல்லாத்தையும் பிராங்காவே சொல்லிடுறீங்க. இதாங்க உண்மை நிலவரம், இப்படிதான் இருக்கிறத சொல்லிட்டு அவங்க எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிரும்ல. நம்ம அதாவது விற்கிறதுக்காக நம்ம வந்து இது கிடையாது, நம்ம வந்து கஸ்டமருக்கு கடைசி வரைக்கும் சர்வீஸும் கொடுக்கணும், அவங்க மூலியமா கஸ்டமர்ஸ் வரும். இதுதான் நம்மளோட மெயின் பிரின்சிபிளே. சோ அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, காட்டுக்கு அடுத்து என்னென்ன பொருள்? காட்டுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு 8 inch ஸ்ப்ரிங் மேட்ரஸ் வந்துரும். சூப்பர். சோ அது இல்லாம 2 பில்லோ வந்துரும், 3 seater உட்டன் சோஃபா வித் அதுக்கு குஷனும் வந்துரும். ஓகே, குஷன் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை நம்ம கொடுத்துடலாம். 2 பிளாஸ்டிக் சேர் வந்துரும், பட்டர்ஃப்ளை கிரைண்டர், பட்டர்ஃப்ளை மிக்ஸி, சௌபாகியா குக்கர், கிராம்டன் அயன் பாக்ஸ், மில்க் குக்கர், பிரீத்தி தவா. இது வந்து ஸ்மால் அப்ளையன்சஸ். பிக் அப்ளையன்சஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வோல்டாஸ் 6.5 ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் வந்துரும். அதுக்கப்புறம் ஒரு 32 inch ஆண்ட்ராய்ட் டிவி வந்துரும். சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வோல்டாஸ் சிங்கிள் டோர் ரெஃப்ரிஜரேட்டர் வந்துரும். இப்போ இதெல்லாம் தனியா வாங்கணும்னாவே நம்ம கிட்டே ரேட் எப்படி போயிட்டு இருக்கு? இப்ப தனித்தனியா நீங்க ஒரு சிம்பிளா வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு 170 அந்த ரேஞ்ச் கண்டிப்பா வந்துரும். இப்போ நம்ம கிட்டே அது வாங்கினாலுமே 170 தாராளமா வந்துரும். அதாவது பிரிச்சு வாங்குறீங்க, ஏன்னா நாங்க பிரிச்சு அந்த மாதிரி எதுவுமே விக்கிறது கிடையாது. கஸ்டமர் வெளியே இருந்து பாத்துட்டு வராங்க பாத்தீங்களா, அவங்க சொல்ற தகவல் தான் நான் சொல்றது. 160 170 தாராளமா வந்துடும் வெளியே போய் வாங்கினாங்கன்னா. கிட்டத்தட்ட ஒரு கல்யாணத்துக்கு நாங்க பண்றது வந்து வெறும் இது மட்டும் கிடையாது, அவங்களுக்கு எங்க மூலியமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சேவிங்ஸும் பண்ணி தரோம். வேற ஏதாவது வாங்கக்கூடிய ஒரு பொருள்ல
அவங்க வாங்குறதுக்கு ஒரு செலவுக்கு நாங்களே அவங்களுக்கு சேமிச்சு கொடுத்துறோம். ஒரே ஆளுகிட்ட ஒரு 10,000 ரூபாய் 5,000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு 10 பேர்ட்ட 1000 சம்பாரிச்சா போதும்னு நினைக்கிறோம். நிறைய பேருக்கு இது போய் யூஸ்ஃபுல்லாவும் கண்டிப்பா. இதுலயும் இஎம்ஐ பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 0 rupees, அதாவது வந்து முன் பணமே இல்லாம நீங்க இஎம்ஐல ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா 10 months 12 months டிவைட் பண்ணி வாங்கிக்கூட ஆப்ஷன் இருக்கு. ஆனா என்னன்னா கஸ்டமருக்கு அந்த எலிஜிபிலிட்டி இருக்கணும். அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து சிவில் ஸ்கோர் நல்லா சப்போர்ட் ஆச்சுன்னா நமக்கு பணமே தேவையில்ல. 10 to 12 months நாங்க டிவைட் பண்ணி கொடுத்துருவோம். நீங்க அதிலேயே கட்டிக்கலாம். இல்லைன்னா சின்ன அமௌண்ட் ஒரு இனிஷியல் பேமெண்ட் கட்டிட்டு மீதியை டிவைட் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்து என்ன காம்போ? இப்போ நான் வந்து அடுத்த காம்போக்கே போலான்னு சொல்லி இருந்திருப்பேன். அவ்வளவு பொருள் காட்டிக்கிட்டே இருந்தாங்க. ப்ரோ வந்து நிறுத்துங்க, இந்த காம்போ முடியல, இதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சொல்லுங்க. பாத்திரம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பித்தளை ஐட்டம், சில்வர் ஐட்டம், பூஜை ஜாமானம் எல்லாமே வந்துரும். இதே காம்போலயே வந்துரும். இதே காம்போலயே வருது. சோ உங்களுக்கு வந்து பெரிய பிக் அப்ளைன்சஸ், ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் எடுத்தாவே ஒரு காம்போ இல்லாம எடுத்தாவே எவ்வளவு வரும் தெரியும். அது இல்லாம நம்ம பாத்திரமும் ஆட் பண்ணி இந்த ரேட்லயே கொடுக்கும் போது அதோட டிஃபரன்ஸ் கண்டிப்பா கஸ்டமருக்கே புரியும். பர்னிச்சர், ஒரு ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், அப்ளைன்சஸ் ஐட்டம் எடுக்கவே 1.5 லட்சம் ரூபாய் எல்லாமே எடுக்கவே முடியாது. கண்டிப்பா பண்ண முடியாது. நீங்க போயிட்டு எங்க வேணா செக் பண்ணுங்க. எல்லாமே பிராண்டட், அதே போல குவாலிட்டி, இதை மெயினா போக்கஸ் பண்ணி கொடுக்கும் போது உங்களுக்கு 1.5 லட்சம் ரூபாய் இல்லாம எடுக்க முடியாது. பாத்திரம் தனி. நாங்க எல்லாத்தையுமே சேர்த்தே பாத்தீங்கன்னா 1,24,990 தரோம். சூப்பர் பிரதர். இப்போ மக்கள் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இதுல ஏதாவது சேவிங்ஸ் மாதிரி ஏதாவது வருமா? அதாவது இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வீடியோ இப்ப நீங்க போட்ட உடனே பாப்பாங்க. பட் அவங்களுக்கு கல்யாணம் ஒரு 6 மாசம் 1 வருஷம் பொறுத்து இருக்கும். சோ அவங்களுக்கு கூட நாங்க என்ன பண்றோம்னா இப்ப புக் பண்ணிட்டு மந்த்லி பாத்தீங்கன்னா ஒரு 20,000 6 months கட்டினாங்கன்னா 1,20,000 கட்டினா போதும். உங்களுக்கு இந்த காம்போ நாங்க கொடுத்துறோம். இப்போ 1,24,990 சொல்லி 5,000 rupees அவங்களுக்கு சேவ் ஆகும். இன்ட்ரெஸ்ட் இல்லாம. ஆமா. இருக்கிற அமௌண்ட்ல இருந்து 5,000 நாங்க அதுலயும் டிஸ்கவுண்ட் பண்ணி தரோம். என்ன ப்ரோ சொல்றீங்க? ஆமா. கஸ்டமர் அதாவது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பர்டன் இருக்காது. இப்ப இருந்தே 20,000 அதை கட்டுறது அவங்களுக்கு ஒரு பர்டன் கிடையாது. மொத்தமா எடுத்துட்டு வந்து 1,25,000 ரூபாய் கொடுக்கணும்னா கண்டிப்பா அவங்களுக்கு பெருசா தெரியும். இப்ப நான் சொல்றபடி கட்டினாங்கன்னா அவங்களுக்கு அந்த பர்டனும் இருக்காது. கல்யாணத்துக்கு போது பொருள் அவங்களுக்கு அதாவது இந்த டென்ஷன் இல்லாம இதுக்கு ஒரு காசு கொடுக்கணுமே, பெண்டிங் இருக்கே என்னன்ற அந்த எண்ணமே தேவையில்ல. சொல்ற இடத்துக்கு நாங்க எடுத்துட்டு போய் இறக்கிடுவோம். ப்ரோ இப்போ 3 காம்போ வேற லெவல்ல திருக்கி விட்டீங்க. தமிழ்நாட்டுல ஃப்ரீ டெலிவரியோட, யாராலையுமே கொடுக்க முடியாத பிரைஸ்ல ஹையஸ்ட் குவாலிட்டியோட, லோயஸ்ட் பிரைஸோட சொல்லிட்டீங்க நம்ம மக்களுக்காக. அடுத்த காம்போ கொண்டு வந்திருக்கீங்க. இது எப்படி இருக்க போகுது? இது ஃபுல் பிரீமியமான காம்போ. ஓகே. அதாவது பிரீமியம் இன் தி சென்ஸ் வந்து எல்லா ஐட்டமும் ஃபுல்ஃபில் ஆகும். ஒரு கல்யாண மண்டபத்தை பாதி வாடகை எடுத்த மாதிரி ஆயிடும். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பிரீமியமா இருக்கும். ஓகே. சோ இந்த காம்போட வேல்யூ பாத்தீங்கன்னா 1,59,990. ஓகே. சோ இந்த காம்போல வந்து உங்களுக்கு பீரோல இருந்து சரி, பர்னிச்சர் ஐட்டம்ஸ், அது இல்லாம அப்ளைன்சஸும் சரி, எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பெருசா தான் இருக்கும். ஓகே. இப்போ கல்யாண மண்டபத்துல பாதி ஃபுல் ஆயிடும்னு சொன்னோன்னே நானும் 5 லட்சம் இருக்குமோ 6 லட்சம் இருக்குமோன்னு நினைச்சேன். இன்னும் 1.5 லட்சத்துல முடிச்சிட்டீங்க. ஆமா. ஓகே. என்னென்ன பொருள் இருக்கு? ஒரு வுடன் காட் 4க்கு 4 சைஸ்ல நல்ல திக்னஸோட போட்ட வுடன் காட். இது வந்து பாத்தீங்கன்னா மொபைல் ஸ்டோரேஜோட வந்துரும். நல்ல திக்னஸ், வெயிட் அருமையா இருக்கும். அதாவது இந்த கட்ல வாங்குறவங்க இதுக்கு மேல எந்த சேஞ்சஸும் கேட்பாங்கன்னு சொல்றோம் பாத்தீங்களா, அதை இதுல கேட்கவே மாட்டாங்க. வாங்கி போட்டா ஒரு 10 வருஷத்துக்கு பிரச்சனை, 25 வருஷத்துக்கு பிரச்சனையே வராது. என்ன ப்ரோ சொல்றீங்க? ஆமா. இதெல்லாம் வந்து எதுவுமே அவங்களுக்கு அதிகபட்சம் இதுல என்ன, ஒரு தடவை ஒரு பாலிஷ் மட்டும் போடுற மாதிரி இருக்கும். ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு ஒரு தடவை பாலிஷ் போட்டுதான் ஆகும். அடுத்து பாத்தீங்கன்னா 10 inchல வந்து ஒரு ஸ்ப்ரிங் பெட் வித் பில்லோ டாப். மேல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல சஸ்பென்ஷன் இருக்கும், நல்லா இருக்கும் இதுல. ஓகே. நார்மல் பெட் கிடையாது, ஸ்ப்ரிங் பெட்லயே பில்லோ டாப் வந்துரும். உங்களுக்கு கிட்டத்தட்ட 10 inch பெட். இது எங்கள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா தரமும் ரேட்டும் தான் முக்கியத்துவம் கொடுத்து பண்றோம். கஸ்டமருக்கு எதெல்லாம் கொண்டு போய் சேர்த்தா அவங்களுக்கு பிடிக்கும், ரெண்டாவது நம்ம கடையை தேடி வரணும்ன்ற எண்ணத்துக்கு தான் நம்ம இதெல்லாமே பண்ணிட்டு. இப்போ காம்போவை பொறுத்த வரைக்கும் பெட் இது எல்லாமே நீங்க சொல்லியிருந்தாலும் பில்லோஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப லோ குவாலிட்டியா கொடுப்பாங்க. இந்த பில்லோஸ் நம்ம எப்படி எந்த அளவு குவாலிட்டியா கொடுத்துட்டு? குவாலிட்டி உங்களுக்கு ரெக்ரான்ல கான்ஜுகேட்டட் ரெக்ரான் தான் போடுறோம். ஸோ அதனால அது வந்து உங்களுக்கு நல்ல குவாலிட்டி ஹெவியா இருக்கும். எந்த விதமான இதுவுமே அமுங்காது. ஓகே. அந்த அளவுக்கு நல்லா உங்களுக்கு தரமாவே இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா 2 door பீரோ, 3 door பீரோ. ரெண்டுமே வுட். இது வந்து ஸ்டீல் பீரோ. ஸ்டீலா? ஆமா. என்ன ப்ரோ சொல்றீங்க? இது ஸ்டீல் பீரோ உங்களுக்கு. அது வந்து 3 door வுடன் பீரோ வரும். ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா டிஃபரெண்டா இருக்கும். ஒரு கல்யாண மண்டபத்துல எடுத்துட்டு போய் வச்சாங்கன்னா யாருமே ஸ்டீல் பீரோன்ட்டே சொல்ல மாட்டாங்க. இதுல பாத்தீங்கன்னா ஒரு கஜானா வந்துரும்,
சோ அதுக்குள்ள ஒரு லாக்கர் வந்துரும், சீக்ரெட் எல்லாமே வந்துரும். அது இல்லாம உங்களுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாடல்ல வந்து எல்லாமே வந்துரும். என்ன ப்ரோ இது, இந்த பீரோ ஒருத்தவங்க எடுக்கிறாங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிளோ எதுவுமே வாங்க அவசியமே கிடையாது. கஸ்டமர் வாங்கிட்டு போறவங்களுக்கு இது வந்து உட்டன் பீரோவா தான் தெரியுமே தவிர்த்து ஸ்டீல் பீரோன்றது தெரியாது. ஓகே, பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க, ப்ரோ என்னால காம்போ எடுக்க முடியாது ப்ரோ, நான் தனியா பொருள் வாங்கிக்கிறேன், ஒரு பீரோவா வாங்கிக்கிறேன், ஒரு சேரா வாங்கிக்கிறேன், ஒரு டேபிளா வாங்கிக்கிறேன் சொன்னா நம்மளோட ஷாப்ல அவைலபிள் இருக்கா? தாராளமா இருக்கு. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம தனியா விக்கிறதா தான் காம்போவா எடுத்து வச்சிருக்கோம். காம்போலன்றது வந்து நம்மளா எடுத்துட்டு வந்ததுதான் காம்போலாம். நம்ம கிட்ட எல்லாமே பொருள் குறைச்சு நம்மளோட மக்களுக்காக கொண்டு வருவோம் அப்படிங்கிறது தான் காம்போ கொண்டு வந்திருக்கோம். சோ நார்மலா வரும்போது அதோட பிரைஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி போயிட்டு இருக்கு? நார்மலா அதாவது உங்களுக்கு ஒரு உட்டன் காட் எக்ஸாம்பிளுக்கு சொன்னா 12,000 ரூபாய்க்கே ஒரு குவீன் சைஸ் நம்மகிட்ட கிடைக்கும். கம்மி ரேட்ல இருக்குது. அதாவது நீங்க வந்து முடிவு பண்றதுதான், கஸ்டமர் முடிவு பண்றதுதான் எல்லாமே தவிர்த்து. நான் வந்து உங்கள்ட்ட ஃபர்ஸ்ட் வார்த்தையை சொல்லிட்டேன், எனக்கு வெளியூருக்கு நான் கொடுக்குறேன், எனக்கு சர்வீஸ் வந்து வந்துடவே கூடாதுன்றத நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன். அதுக்குண்டான குவாலிட்டியில கொடுக்குறேன். கஸ்டமர் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இல்ல எனக்கு சர்வீஸோ இல்ல குவாலிட்டியோ அதெல்லாம் ரெண்டாவது, எனக்கு இந்த பொருளா அதாவது கட்லுனா எனக்கு கம்மி ரேட்ல கொடுக்கணும் அப்படின்றவங்களுக்கு ஏத்த மாதிரியும் நம்மகிட்ட இருக்கு. சூப்பர் சூப்பர் பிரதர். இப்போ மக்கள் பாக்குறாங்க, மிடில் கிளாஸ் ஆளுங்க பாக்குறாங்க, ஃபேமிலி ஆளுங்க பாக்குறாங்கன்னா அவங்க கையில இருக்கிற பட்ஜெட்டுக்கு நம்மள்ட்ட ஃபர்னிச்சர் எல்லா ஐட்டமும் கிடைக்கும். எல்லாமே A to Z வீட்டுக்கு தேவையான ஹோம் அப்ளையன்ஸ் எல்லாமே எல்லாமே கம்மியிலேயே கிடைக்கும். அதாவது அந்த காஸ்ட் வைஸா வந்து பாத்தீங்கன்னா நம்மளால எவ்வளவு அவங்களுக்கு சர்வீஸ் பண்ண முடியுமோ அந்த பிரைஸ்ல சர்வீஸா நம்ம கொடுத்துடுறோம். அதெல்லாம் இது வந்து மக்களுக்கு வந்து அதாவது ஒரு பொருளோட விலையும் தெரிஞ்சுக்கிட்டு எங்க கிட்ட வாங்கணும்னா அது முடியாது. எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த கட்டில போய் இன்னொன்னு ஒரு கடையில கேட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இதுல கண்டிப்பா ஏதாவது ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும். இதே கட்டில அங்க கிடைக்காது. நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதுக்குதான் சொல்றோம், நீங்க நேர்ல வரணும். வந்தாதான் இதுக்கு உண்டான வித்தியாசங்களை நாங்க சொன்னாதான் முதல்ல உங்களுக்கு புரியும். ஸ்டீல் பீரோ வேணாம்னா 3 டோர் உட்டன் பீரோ எடுத்துக்கலாம். சூப்பர். அதுக்கு மேட்சிங்கா நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிளும் எடுத்துக்கலாம். இதோட சேர்த்து ட்ரெஸ்ஸிங் டேபிளும் வந்துருது. ஓகே, அது இல்லாம பூஜை ஸ்டாண்ட் ஒன்னு வந்துரும். வோல்டாஸ்ல ஒரு சிங்கிள் டோர் ரெஃப்ரிஜரேட்டர் வந்துரும். ஓகே, 6.5 வோல்டாஸ் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் ஒன்னு வந்துரும். ஓகே, வாஷிங் மிஷின்ல கூட நம்மளால கஸ்டமைஸ் பண்ண முடியுமா? பண்ணிக்கலாம். கஸ்டமர் டாப் லோடிங் வேண்டாம், ஃப்ரண்ட் லோடிங் வேண்டாம், எக்ஸ்ட்ரா சார்ஜ் என்னவோ அதை கொடுத்தா போதும். நம்ம பண்ணி கொடுத்துறோம். இப்போ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் டாப் லோடிங் ஃப்ரண்ட் லோடிங் வந்து ஹையஸ்ட் பிரைஸ்ல போயிட்டு இருக்கு. நம்மள்ட்ட எப்படி போயிட்டு இருக்கு? நம்ம கிட்ட இல்ல, கஸ்டமருக்கு பிடிச்சதுதான். அவங்க என்ன பிராண்ட் கேக்குறாங்க இல்ல என்ன மாடல் கேக்குறாங்க அதுக்கேத்த காஸ்டிங் தான் வரும். ஓகே, அதையும் நம்ம பெஸ்ட்டாவே ப்ரொவைட் பண்ணி கொடுத்துக்கலாம். சரி, ஓகே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல் செட் உட்டன் சோஃபா செட் ஒன்னு வந்துரும். சோ அது கூட வந்து குஷனும் வந்துரும், அதுக்கு கவரும் போட்டு கொடுத்துருவோம். கவர் உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அதையும் பண்ணி கொடுத்துருவோம். சூப்பர். இதுக்கு மேட்சிங்கா ஒரு ஃபுல் உட்டன் டாப்போட வரக்கூடிய ஒரு உட்டன் டீபாய் ஒன்னு வந்துரும். ஓகே ஓகே ஓகே. இது இல்லாம உங்களுக்கு வந்து ஒரு 5x3 பெரிய சைஸ் டைனிங் டேபிள், அதாவது எல்லாருமே கட் சைஸ்ல கொடுப்பாங்க. லக்ஸரியஸா. ஆமா, 4x2 தான் கொடுப்பாங்க. இவ்வளவுதான் வரும். நாங்க அப்படி கொடுக்கல. அதாவது பாத்திரமே வச்சாலும் அடுத்தடுத்த இலைங்களுக்கு வந்து அப்படின்றத பார்த்து உங்களுக்கு பெரிய சைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் டாப் டைனிங் டேபிள் கொடுத்துறோம். ஓகே, சில பேர் எனக்கு கிளாஸ்னா பயமா இருக்கு வைக்கிறது கொள்றதுக்குன்னாங்கன்னா கிளாஸ் இல்லாம ஃபுல்லா உட்டன் டாப்பும் போட்டு கொடுத்துரும். 59,990 ரூபாய்க்கு ஏகப்பட்ட பொருட்கள் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. இன்னும் இருக்கு. ஆமா, அதையும் சொல்லிடுங்க. இப்ப 43 inches ஸ்மார்ட் ஆண்ட்ராய்ட் டிவி ஒன்னு வந்துரும். ஓகே, அதுக்கப்புறம் 4 ஜார் ஜூசர் ஜார் கொண்ட ஒரு 750 வாட்ஸ் பட்டர்ஃப்ளை மிக்ஸி ஒன்னு வந்துரும். பட்டர்ஃப்ளைலயே கொடுத்துறோம். பட்டர்ஃப்ளை கிரைண்டர் ஒன்னு வந்துரும். சூப்பர். அதுக்கப்புறம் கிளாஸ் டாப்பும் பட்டர்ஃப்ளைல வந்து கேஸ் ஸ்டவ் ஒன்னு வந்துரும். ஓகே, அதுக்கப்புறம் ஒரு பிரீத்தி தவா, கிராம்ப்டன் 9 பாக்ஸ், பால் குக்கர், சௌபாக்கியா 3 லிட்டர் குக்கர் ஒன்னு, 5 லிட்டர் குக்கர் ஒன்னு, போலார் சீலிங் ஃபேன். சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 1,59,990. ஓகே, இப்போ எடுக்கிறவங்க எல்லாருமே இப்ப பட்டர்ஃப்ளை நம்ம தனியா போய் வாங்கினாலும் இந்த வாரண்டி கேரண்டிங்கிறது இருக்கு. ஒவ்வொரு பொருளுக்குமே தனித்தனியா வாரண்டி கேரண்டி ப்ரொவைட் பண்ணி கொடுக்கலாமா? எல்லா பொருளுக்குமே வாரண்டி கேரண்டி உண்டு. இந்த இதுக்குமே இஎம்ஐ பாத்தீங்கன்னா 0 வேல்யூ, அதாவது வந்து முன்பணமே இல்லாம எடுத்துட்டு போகக்கூடிய இஎம்ஐ ஸ்கீம்ஸ் இருக்கு. முன்னாடி சொன்ன மாதிரி தான் எலிஜிபிலிட்டி, உங்களோட எலிஜிபிலிட்டியை பொறுத்து. இல்லைன்னா ஒரு சின்ன அமௌண்ட் இனிஷியல் பேமெண்டா கட்டிட்டு நம்ம எடுத்துக்கலாம். 5வது காம்பவுண்ட் சொல்லிருக்கீங்க. இந்த காம்போ மக்களுக்கு எப்படி இருக்க போகுது? பாத்திரத்துல எந்த ஐட்டமும் மிஸ் பண்ணாம ஒரு சின்ன ஸ்பூன்ல இருந்து பெரிய ஐட்டம், அண்டா, பித்தளையிலயும் சரி சில்வர்லயும் சரி எல்லா ஐட்டமும் வந்து இதுல இருக்கும். 231 ஐட்டம் இருக்கு. சில்வர் ஜாமானமும் பித்தளை ஜாமானம் பூஜை ஜாமானம் மட்டுமே சொல்றேன் நான். ஃப்ரீ டெலிவரிலேயே போயிடும். 54,990. இஎம்ஐலயும் இது பண்ணி கொடுத்துடலாம்.